தமிழ் கடவுள் முருகனின் பேராதரவு பெற்ற அன்பு சொந்தங்களே, உங்களை அரோகரா, வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. எங்கும் இந்த நாமம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. நீங்கள் நினைத்து இதை தடுத்துவிட முடியாது. ஏறக்குறைய மதுரையிலே 8 லட்சம் தமிழ் ஆர்வலர்கள் தமிழ் கடவுளுக்காக விழா எடுத்தார்கள். மிக பிரம்மாண்டமான ஒரு விழா எடுத்தார்கள். அந்த அற்புத கடவுளின் அருளாசியோடு நாம் ஒரு தெய்வீக வேள்வியை இங்கு எழுப்பியிருக்கிறோம். நாம் எதற்காக இங்கு கூடியிருக்கிறோம்? சொத்து வேண்டும் என்பதற்காகவா? சுகம் வேண்டும் என்பதற்காகவா? இல்லை. நம்மளுடைய ஒரு இந்து தேசத்திலே ஒரு இந்துக்களின் ஒரு தமிழ் கடவுளை வழிபடுவதற்கு இந்த திராவிட மாடல் உடைய அரசுகள் செய்யும் அட்டூழியத்தை மக்கள் கண்டு பொறுக்காமல் இங்கு ஒன்று கூடியிருக்கிறார்கள். இவர்களை எல்லாம் நாம் என்ன கேட்கிறோம்? அனைவருக்கும் ஒரே நீதி என்று கேட்கிறோம். ஆனால் இவர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள்? அந்த சகோதரர்களே, ஒன்று நினையுங்கள். நாம் எந்த முஸ்லிம் சகோதரர்களுக்கும் அவர்களுடைய வழிபாட்டு முறைக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. கிறிஸ்தவ சகோதரர்களுக்கும் நாங்கள் எதிரானவர்கள் அல்ல. நாங்கள் கேட்பதெல்லாம் அனைவருக்கும் ஒரே நீதி, ஒரே தர்மத்தை தான் கேட்கிறோம். ஆனால் எங்களுக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்கிறது என்று அவர்களை கேட்க இங்கு ஒன்று கூடியிருக்கிறோம். நீங்கள் ஒரே நிலையை எடுக்கிறேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் விநாயகர் சதுர்த்தி வந்தால், தீபாவளி வந்தால் வாழ்த்து சொல்ல மாட்டேன் என்று சொல்கிறீர்கள். ஆனால் என்ன செய்கிறீர்கள்? ஒரு பக்ரீத் வந்தால், ஒரு ரம்ஜான் வந்தால் அங்கு சென்று நீங்கள் நமாஸ் தொழுகிறீர்கள். நாங்கள் வாழ்த்துகிறோம், அவர்களுக்கு வாழ்த்து சொல்லுங்கள். கிறிஸ்துவ தேவாலயத்துக்கு சென்று வாழ்த்து சொல்கிறீர்கள். நாங்கள் வாழ்த்துகிறோம், நாங்களும் வாழ்த்துகிறோம். ஏனென்றால் இந்துக்கள் அனைவரும் மாமன் மச்சான் என்ற ஒரு அன்போடு உறவோடு தான் நாங்கள் பழகிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் நீங்கள் தீபாவளி வந்தால் வாழ்த்து சொல்ல மாட்டீர்கள். அங்கு சென்று கஞ்சி குடிப்பீர்கள், அங்கு போய் ஜபம் செய்வீர்கள். ஆனால் இந்துக்கள் ஒரு வேள்வியோடு நாங்கள் ஒரு தீபம் ஏற்ற எங்களுடைய நாட்டிலே உரிமை கேட்டால் அதில் கொடுக்க மாட்டீர்கள். எங்களுடைய நீதி அரசர்களை நேர்மையான முறையிலே அணுகி நாங்கள் ஒரு உரிமையை பெற்று வந்தோம். ஹைகோர்ட்டிலே, உச்ச நீதிமன்றத்திலே நாங்கள் ஒரு ஆர்டர் வாங்கி வந்து ஜி.ஆர். சாமிநாதன் என்ற ஒரு நேர்மையான ஒரு நீதியரசர்கிட்ட நாங்கள் அனுமதி வாங்கி வந்து அமைதியான முறையிலே ஒரு தீபம் ஏற்ற நாங்கள் முற்பட்டோம். நாங்கள் வன்முறை செய்பவர்களா? இல்லை, நாங்கள் இந்த நாட்டை, எங்களுடைய நாட்டை நாங்கள் அதாவது ஒரு மற்ற போராளி நாடு மாதிரி ஆக்க விரும்புகிறவர்களா? எங்களுக்கு தெரிந்ததெல்லாம் அகிம்சை, அகிம்சை, அகிம்சை. எங்கெல்லாம் எங்களுடைய தமிழ் கடவுள் எங்கு நோக்கினும் நாங்கள் வெற்றிவேல் வீரவேல் என்று சொல்லுவோம் ஒழிய நாங்கள் வேற ஏதாவது தவறான வழிவுக்கு செல்லக்கூடியவர்களா? ஏன் நீங்கள் உங்களுடைய பாரபட்சம்? சிறுபான்மையர் ஓட்டுக்களை வாங்குவதற்கு ஏன் என்பது கபட நாடகம் ஆடுகிறீர்கள்? நீங்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறீர்கள்? எங்களுக்கும் அவர்களுக்கும் ஏதோ பிரச்சனை இருப்பது போல ஒரு தவறான நீங்கள் ஒரு மதவெறியை தூண்டிக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களை இன்று எல்லா மக்களும் விழித்து, இப்ப முஸ்லிம் சகோதரர்கள் எல்லாம் கேட்கிறார்கள், நாங்கள் ஒரு தடையும் கேட்கவில்லையே, நாங்கள் ஒரு எதிர்ப்பும் தெரிவிக்கவில்லையே, ஏன் இந்த தமிழக அரசு இவ்வளவு மோசமான செயலை செய்கிறது என்று உங்களை கிறிஸ்தவ நண்பர்களும் முஸ்லிம் சகோதரரும் கேட்கிறார்கள். எந்த முஸ்லிம் சகோதரராவது தீபம் ஏற்ற வேண்டாம் என்று ஒருவராவது குரல் கொடுத்தது உண்டா? ஏன் இப்படி கபட நாடகம் ஆடுகிறீர்கள்? உங்களுடைய கபட நாடகம் இனியும் எழாது. 2026 வெற்றிவேல் வீரவேல் என்று குரல் ஒலிக்க ஆரம்பித்து விட்டது. இனி உங்களுடைய கபட நாடகம் ஒருபோதும் அரங்கேறாது. நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? பின்வழியாக சென்று இறைவனை கும்பிட்டு வருகிறீர்கள். ஆனால் வெளியிலே வந்து நீங்கள் உங்கள் குடும்பம் மட்டும் நல்லா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. ஆனால் மற்றவர்களுக்கெல்லாம் நீங்கள் தவறான போதனைகளை செய்து கொண்டிருக்கிறீர்கள். உங்களுக்கு தெரியும், தமிழக முதல்வருடைய மனைவி எத்தனை இடத்தில் எல்லாம் போய் இந்த சிலைகளை பிரதிஷ்டை பண்ணி கொண்டு வந்திருக்கிறார் என்பது
யூடியூப்ல போய் பாருங்க அன்பு சகோதரர்களே. ஆனால் அவருடைய கபட நாடகம் எல்லாம் நம்மளுடைய பார்க்கும் பொழுது நெற்றியில என்ன அடிபட்டு விட்டதா என்று குங்குமத்தை பார்த்து கேட்கிறார்கள். ஆனால் நீங்கள் துர்கா ஸ்டாலின் வழிபடும் முறையை பாருங்கள். ஏன் இந்த பொய்யான நீங்களுடைய இந்த செயல்களை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறீர்கள்? நாங்கள் அனைவரும் இந்துக்கள் என்ற உணர்வோடு, இந்தியன் என்ற உணர்வோடு, நாங்கள் அனைவரும் ஒற்றுமையோடு, இந்து முஸ்லீம் கிறிஸ்டின் உணர்வோடு ஒன்றாக நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இவர்களுடைய கபட நாடகத்தை புரிந்து கொண்டு இவருடைய ஒரு உண்மையான இந்துக்களின் ஓட்டுகளை வாங்கி நம்மளுடைய புதுவையிலே பாராளுமன்ற வேட்பாளராக நின்ற வைத்திலிங்கத்தை நாம் வெற்றி பெற செய்து அனுப்பினோம். ஆனால் அவர்கள் செய்வது எல்லாம் என்ன? ஆனால் அவர் போடுகிறார் முதல் கையெழுத்து. ஏனென்றால் ஒரு நீதியரசர் நேர்மையான முறையிலே நம் தீபம் ஏற்றுவதற்கு அனுமதி அளித்ததால் அவரை கண்டிப்பாக அவரை பதவி நீக்கம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறார். ஏன் நாங்கள் கேட்கிறோம், நாங்கள் இந்துக்கள் ஓட்டுகள் வேண்டாம் என்று அரசியலில் நிற்க முடியுமா? தைரியம் இருந்தால் இந்துக்கள் ஓட்டு வேண்டாம் என்று சொல்லிவிட்டு நீங்கள் அரசியலை களம் காணுங்கள். அன்புள்ள சகோதர சகோதரிகளே, நீங்கள் இவருடைய கபட வேடத்தை புரிந்து கொள்ளுங்கள். இனியும் விழித்துக் கொள்ளவில்லை என்றால் நம் வீட்டிலே விளக்கேற்றுவதற்கு இவர்களிடையே அனுமதி வாங்க வேண்டிய ஒரு நிர்பந்தத்தை நாம் சந்திக்க வேண்டியிருக்கும். ஆகையால் நம்முடைய நாட்டிலே நம்மளுடைய இந்து கடவுளை வழிபடுவதற்கு இவர்களிடம் அனுமதி கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்கிறார்களே, எந்த முகத்தை வைத்துக் கொண்டு இனி நாம் ஓட்டு கேட்க வரப்போகிறார்கள்? சிந்தியுங்கள் அன்பு சகோதரர்களே, இந்துக்களை விழித்தெழுங்கள். நாம் கேட்பதெல்லாம் ஒரு ஜனநாயக ஒரு உரிமை. இதற்கு உரிமை கொடுக்கவில்லை என்றால் இவர்களுக்கு நாம் ஆதரவு கொடுக்க வேண்டுமா என்பதை சிந்தியுங்கள். பெரும்பான்மை மக்களுடைய உணர்வுகளை புண்படுத்திவிட்டு சிறுபான்மையரை நம்மிடம் வேறுபடுத்தி பார்க்க இவர்கள் முற்படுகிறார்கள். ஆகையால் அன்பு சகோதர சகோதரிகளே, இதிலிருந்து தெரிந்து கொண்டு நீங்கள் 2026 மிகப்பெரிய ஒரு வெற்றியை நீங்கள் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி இந்த அற்புதமான எழுச்சிக்கு வந்திருக்கிற என் அன்பு சொந்தங்களே, நீங்கள் இருக்கும் வரை நாம் இந்த இந்து தர்மம் ஒரு காலம் ஓயாது என்று சொல்லி வெற்றிவேல் வீரவேல் என்று முழக்கமிடுவோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.